வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிலேருந்து 2024க்கான மீண்டும் ஒரு புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே அவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/10/2024 தாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். அதாவது உங்களுக்கு வந்து அக்டோபர் 12 வரைக்கும் டைம் இருக்குது. இந்த டிஎன்பிசி ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இது நிரந்தரமான அரசு வேலை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து தமிழில் நல்லா பேச தெரியும், எழுத தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்க, இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி பேக்கேஜ் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னு பார்த்துங்க 13/9/2024 தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க. என்ன ஜாப்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கான ஜாப் தாங்க, கிரேட் 2 ஜாப். இதுக்கு தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்கள் 13/9/2024 தாங்க இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/10/2024 தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 16/10/2024 18/10/2024 வரைக்கும் டைம் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு வந்து 2 எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்னு சொல்லி 2 எக்ஸாமினேஷன் வந்து நடக்குது. அதுக்கான டேட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/12/2024 தாங்க இதுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 to 5:30 PM வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக வந்து உங்களுக்கு வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ நான் சொன்ன மாதிரி தான் 16/10/2024 18/10/2024 வரைக்கும் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேண்டட் ஐட்டம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது எக்ஸாம் ஹாலுக்குன்னு சொல்லி இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்டு, அதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு தாங்க விட்டுருக்காங்க. போஸ்ட் கோடு வந்து சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 51 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிடி, பிசி, எம்பிசி கேட்டகரிஸ்க்கெல்லாம் எவ்வளோன்னு சொல்லி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. பே லெவல் பார்த்திங்கன்னா லெவல் 2 பிரகாரம் உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 26 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற க்ரைட்டீரியா வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. 26 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு வந்து 36 ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டேபிள் இந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிஎல் வந்து முடிச்சிருக்கணும். மஸ்ட் ப்ராசஸாக பிஎல் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த க்ரைட்டீரியா வந்து வச்சுருக்காங்க. பிஎல் முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மஸ்ட் பி எ மெம்பர் ஆஃப் பார் கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து மெம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கிரிமினல் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், லெஸ் தென் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பாசஸாக அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் தமிழ். அதாவது உங்களுக்கு வந்து தமிழ் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற க்ரைட்டீரியா வந்து அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூல்லலாம் வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து படிச்சிருக்கணும், பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவும் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணுங்கிறது சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது நீங்கள் வந்து லாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும், என்ன பேசிஸில் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். எவ்வளோ கொஷின்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 75 கொஷின்ஸ் வந்து இருக்கும். டியூரேஷன் வந்து 3 ஹார்ஸு. இதில் ஆப்டிடியூட் அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு, அது வந்து SSLC லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 25 கொஷின்ஸு. லாவில் பார்த்திங்கன்னா லா பேஸ் பண்ணி டிகிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 200 கொஷின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 3 ஹார்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ்னு பார்த்திங்கன்னா 300 மார்க்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து SC ST MBC கேண்டிடேட்ஸ் BC இந்த கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 90 மார்க்ஸ் வந்து எடுக்கணும் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ். அதர்ஸ் வந்து 120 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைப் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்ன லாங்குவேஜில் நடக்குன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ்லேயுமே வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ஒரு பாக்ஸ் தான், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் வந்து ப்ரிலிமினரி முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5 சொல்லி பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து SSC லெவலில் தான் வந்து நடக்கும். 3 ஹார்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க்ஸுக்கு. அதில் வந்து SC ST MBC கேண்டிடேட்ஸ் BC கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்ஸ் வந்து குவாலிஃபை. அதர்ஸ்க்கும் வந்து 40 மார்க்ஸ் தான். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க தமிழ் லாங்குவேஜில் தான் நடக்கும். பேப்பர் 1. பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா லாவில் நடக்கும். லா 1ல் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 3 லா 2, பேப்பர் 4 வந்து லா 3, பேப்பர் 5 வந்து லா 4ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து லா டிகிரி பேஸ் பண்ணி நடக்கும். இது எல்லாமே வந்து 3 ஹார்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 100 மார்க்ஸ் ஈக்குவலாக ஒவ்வொரு லா பேப்பருக்கு வந்து 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். இதுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 மார்க்ஸ் வந்து SC ST MBC BC கேண்டிடேட்ஸ்க்கு. அதர்ஸ்க்கு வந்து 160 மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் நடக்கும். இந்த எக்ஸாமினேஷன் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து 60 மார்க்ஸ் நடக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 460 மார்க்ஸ்க்காக வந்து கால்குலேஷன் வந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து என்னென்ன மாதிரி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அதில் நேம் இருக்கணும், டேட் இருக்கணும், அந்த மாதிரி க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, நாகர்கோயில், மதுரை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இப்படின்னு சொல்லி ஒரு 50 டிஸ்ட்ரிக்டில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சென்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன சென்டர்ஸ் வந்து பக்கமோ அந்த சென்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் வந்து நடக்கும் மெயின் எக்ஸாமுக்கு அப்படிங்கிறதும் வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காமனாக சென்னையில் தான் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் நடக்கும்னு. இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 100 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு இது வந்து ப்ரிலிமினரிக்கு வந்து 100, மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஆகட்டும், அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகட்டும். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் லிங்க்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.